ஆனாலும் கூட்டணி கட்சிகளிடையே ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க. இப்போ அந்த கூட்டணி கட்சிகளுக்கு இடையான அந்த பிரச்சார வியூகம் மற்றும் அவர்களுடைய மக்கள் எண்ணத்திலையும் மாற்றம் ஏற்பட்டுறதா சொன்னீங்க. ஆனால் கட்சி தலைமைகளிடையே அந்த மாற்றம் இருக்கிறதா? ராகுல் காந்தி தான் மோடிக்கு எதிராக அடுத்த இந்தியா கூட்டணி பிரதமர் வேட்பாளர் என்று வெளிப்படையாக அந்த முன்னிறுத்தி அறிவிப்பதில் இன்னும் தயக்கம் நிலவுகிறது? அதைத்தான் அவர்கள் சொல்கிறார்கள். இந்தியா கூட்டணியில் இந்த பிரதமர் வேட்பாளர் என்பது இன்னும் முடிவெடுக்கப்படவே இல்லை. 5 ஆண்டுகளுக்கு 5 பிரதமர்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி, நட்டா, அமித் ஷா உள்ளிட்டோர் தொடர்ந்து அந்த பிரச்சாரத்தை, இந்த குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஆனால் அத்தகைய குழப்பம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதா? ஏன் இன்னும் அந்த வெளிப்படையாக அறிவிக்க தயங்குகிறார்கள்? நீங்க என்ன சொல்லுங்க சார்? அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் மிக தெளிவாக சொன்னார். இந்த தேர்தலில் இவரை கொண்டு வருகிறோம் அல்லது இவர் ஆட்சிக்கு வருகிறார் என்பதல்ல தேர்தல் கோஷம். பிரதமர் மோடி ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்கான தேர்தல் தான் இந்த தேர்தல். அப்ப இவர் வேண்டாம் என்று சொல்வதற்கான தேர்தல். அப்படி பார்க்கிற போது பிரதமர் நரேந்திர மோடியை முன்னிறுத்தித்தான் நாங்கள் எல்லோரும் இணைந்து பயணித்தோம். பயணித்தது மட்டுமல்ல, அப்பொழுதே நாம் சொன்னது, தேர்தலுக்கு பிறகு நாம் ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்கலாம். உறுதியாக சொல்லுகிறேன், காங்கிரஸ் கட்சி 340 தொகுதிகள் என்று நினைக்கிறேன். அவர்கள் மொத்தமாக போட்டியிடுகிற இடம் 340. அதிலே அவர்கள் மெஜாரிட்டியாக வருகிற போது உறுதியாக காங்கிரஸ் கட்சி தானே ஆட்சிக்கு தலைமை ஏற்க முடியும். அதிகபட்சம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உத்தரப்பிரதேசத்தில் 80, அதற்கு அடுத்தபடி பார்த்தீர்கள் என்றால் தமிழ்நாடு பாண்டிச்சேரியோட 40, ஆந்திரா 2ஐயும் சேர்த்தீங்கன்னா 42, இப்படி 40களுக்கு உள்ளாகத்தான். மகாராஷ்டிரா 42, மத்திய பிரதேசம் 40, 40களுக்கு உள்ளாகத்தான் ஏனைய மாநிலங்கள் இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது நமது வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் 40 தான், 42க்குள்ளாகத்தான் இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது தனிப்பெரும் கட்சியாக, அதாவது எங்கள் கூட்டணியில் பெரிய கட்சியாக காங்கிரஸ் பேரியக்கம் தான் இருக்க முடியும். எனவே காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருந்துதான் ஒரு தலைவர் இருக்க வேண்டும். நான் என்ன கேட்கிறேன், ராகுல் காந்தி தான் இருக்க வேண்டும் என்ற என்ன இருக்கிறது? நாங்கள் ஒரு மினிமம் காமன் புரோகிராம் வைத்திருக்கிறோம். இதற்கு தலைமை தாங்குவது யாராக? ஏன் நான் சொல்லுகிறேனே, மல்லிகார்ஜுன கார்கேவே இருக்கட்டுமே, ஒரு தலித் பிரதமர் முதலாக இந்தியா கூட்டணியில் இருந்து உருவாகட்டுமே, அதில் என்ன தவறு? இல்லை, தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களே தலைமை ஏற்கட்டுமே, முதலில் ஒரு தமிழன் பிரதமர் என்கிற பெருமை வரட்டுமே, நமது சாதனைகளில் அதுவும் ஒரு சாதனையாக இருக்கட்டுமே. ஏன் ராகுல் காந்தி தான் வர வேண்டும் என்பதற்கு என்ன இருக்கிறது?